3 பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்ச்சின எண்ணெய் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே வந்து எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துருங்க. இது பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். இவ்வளோ தாங்க நம்மளோட வெங்காய பக்கோடா வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.